தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு படிப்புக்காக லண்டன் போகிறது தான் கடந்த ஒரு மாதமாகவே பேசுபொருளாக இருந்தது. அவர் போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு யார் தற்காலிக தலைவராக வருவார்? இல்லை, அவர் 3 மாதமா 6 மாதமா அதுவே ஒரு குழப்பம் இருக்குது. செப்டம்பர் 1லேருந்து போகிறாருன்னா அவர் 3 மாதம்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியடு, 6 மாதம்ன்றது கொஞ்சம் அதிகமான பீரியடு. பட் அதுவும் 26 எலெக்ஷன்ஸ் வரதுனால தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கட்சியை அந்த அண்ணாமலை ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காட்டி கூட கட்சியை ஒரு பேசுகிற லெவலில் வச்சுருக்காருன்ற ஒரு எண்ணம் மேலிடத்துக்கு இருக்குது. ஆக்சுவலாக 8 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்த போதெல்லாம் எப்படி ஆளுங்களை கூட்டினாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11%லாம் உண்மை இல்லை. 19 எலெக்ஷனில் 5 இடத்துல போட்டி போட்டு 5.2% வாங்கினீங்க. இன்றைக்கி 22 இடத்துல போட்டி போட்டு 11% வாங்கியிருக்கீங்க. இது இன்னும் வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கைக்கும் நீங்கள் போட்டி போட்ட இடங்கள் ஏறினத்துக்கும் தொடர்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. வளர்ந்தது தேவேந்திர குல வேளாளர், முதலியார் ஜாதி, யாதவர்கள், முக்குலத்தோர் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் இந்த ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஜாதி கூட்டணி தான் அமைச்சிருக்கீங்க ஆக்சுவலாக கடைசியில். ஸோ பாமகவும் ஜாதி கூட்டணி மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதிமுக கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருந்தார் இல்லையா, பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும் முடிவு பண்ண பார்த்தா அண்ணாமலை தூக்கிட்டா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு பாஜக என்ன நினைக்கிறாங்க, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் இப்போ இருக்கிற மற்ற அந்த ஜான் பாண்டியன் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா, வாசன் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா திமுகவை பலமாக எதிர்க்க முடியும் அசம்பிளி எலெக்ஷனில் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பு யார் முன்னெடுக்கிறது, யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்ற அந்த யோசனையில் தான் இருக்காங்க. ஏன்னா அது புஸ்வானமாக போயிட்டுனா எடப்பாடி மறுபடியும் இன்னும் பலமாக எழுந்துருவார். அது எடுக்கிற விஷயம் கொழுந்து விட்டு எரியணும். அது எரியிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர், எஸ்டிஎஸ் தனியாக கட்சி நடத்திருந்தார். சாக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு நீ ஏன் தனியாக நமது நடத்துகிற, நம்ம கட்சியில் இணைஞ்சிரு அப்படின்னு அவர் டிசம்பரில் இறக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஜனவரி பிப்ரவரியில் அவர் சேர்த்துட்டார் கட்சியில். இதெல்லாம் எடப்பாடிக்கு என்னென்னா கசப்பான உண்மையை ஜீரணிக்கிறதுக்கு யோசிக்கிறார். நம்மளும் வலிமையாக இல்லை, கட்சியும் வலிமையாக இல்லை, அந்த ஃபேக்டை உணரவே மாட்டேன்றார். அது இன்னும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆகாயத்தில் மிதந்து இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கார். ஆக்சுவலாக அவர் கால் கீழே பூமியிலே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் முதல்ல தன் கட்சி நிலைமையும் தன் நிலைமையை உணர்ந்தால் ஒற்றுமைக்கு உடன்படுவார். இந்த மாதிரியே போயிருந்தாருன்னா 26க்கு அப்புறம் கட்சி லெட்டர் பேட் கட்சியாக தான் இருக்கும். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு படிப்புக்காக லண்டன் போகிறது தான் கடந்த ஒரு மாதமாகவே பேசுபொருளாக இருந்தது. அவர் போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு யார் தற்காலிக தலைவராக வருவார் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளாக நீடிச்சிட்டு இருக்குது. டெல்லியில் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முக்கியமான அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் காய் நகர்த்துறாங்க, நான் தான் தலைவராகணும் அப்படிங்கிறதுலாம். யார் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைனா அண்ணாமலை வர வரைக்கும் இடம் காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் 3 மாதமா 6 மாதமா அதுவே ஒரு குழப்பம் இருக்குது. செப்டம்பர் 1லேருந்து போகிறாருன்னா அவர் 3 மாதம்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியடு, 6 மாதம்ன்றது கொஞ்சம் அதிகமான பீரியடு. பட் அதுவும் 26 எலெக்ஷன்ஸ் வரதுனால தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கட்சியை அந்த அண்ணாமலை ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காட்டி கூட கட்சியை ஒரு பேசுகிற லெவலில் வச்சுருக்காருன்ற ஒரு எண்ணம் மேலிடத்துக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அந்த டெம்போ. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி இருந்தேன்னா இதோட அதிகமாக போயிருப்பாங்க, கம்மியான காரணம் இருக்குது. மேலிடத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. இவர் தவறாக வழி நடத்திட்டார் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அமித்ஷா இவரை ரொம்ப கண்டிச்சாருன்னு அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்குது. நீங்கள் மிஸ்கைட் பண்ணிட்டீங்க, நீங்கள் நம்ம ஒரு 4 இடம் வாங்கியிருக்கலாம் போல் இருக்கே போகிற போக்கில். ஏன்னா சில இடங்களில் போலிங்கை பார்க்கும்போது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி இருந்து தான் சில இடங்களில் ஸ்டஃப்பு கொடுத்து வின் பண்ணியிருக்கலாம், ஒரு கொஞ்சம் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தோட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த டெம்போ பெரிய 11% ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் மேலெடுத்துக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது. 8 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்த போதெல்லாம் எப்படி ஆளுங்களை கூட்டினாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11%லாம் உண்மை இல்லை. 19 எலெக்ஷனில் 5 இடத்துல போட்டி போட்டு 5.2% வாங்கினீங்க. இன்றைக்கி 22 இடத்துல போட்டி போட்டு 11% வாங்கியிருக்கீங்க. இது இன்னும் வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கைக்கும் நீங்கள் போட்டி போட்ட இடங்கள் ஏறினத்துக்கும் தொடர்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. வளர்ந்தது வெற்றி தான் முக்கியம், வெற்றி இல்லை. வளர்ந்ததும் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடையாது. 22 இடங்களில் போட்டி போட்டு அதுலேயும் ஜாதி சங்க தலைவர்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. எல்லா ஜாதியும் தேவேந்திர குல வேளாளர், முதலியார் ஜாதி, யாதவர்கள், முக்குலத்தோர் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் இந்த ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஜாதி கூட்டணி தான் அமைச்சிருக்கீங்க ஆக்சுவலாக கடைசியில். ஸோ பாமகவும் ஜாதி கூட்டணி மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுதான் ஜாதி கூட்டணி தான் அமைச்சிருக்கீங்க. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா இவர் அந்த மாதிரி எதிர்பார்த்த அளவு வெற்றியும் ஓட்டும் வாங்கலை, வெற்றியும் கொடுக்கல.
ஆனால் இவருக்குன்னு ஒரு குரூப்பை வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்காரு. இவரோட இமேஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு சில தினசரி பத்திரிகைகள், சில வெப்பு, இவருக்கு ஒரு வார் ரூமு, அது இவரோட இமேஜை ஏற்றின்னு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து என்னென்னா இவர் கைட்டி விட்டு போனால் போகிறோம், இவர் லண்டன் போனால் போகிறோம், நம்ம அடுத்த கட்டம் நம்ம பார்த்துக்கலான்ட்டு லெட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ இவர் வந்து அமித்ஷாவையும் மோடியும் சந்திக்க பார்த்தாரு. அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு தான் உண்மை. இதுவரையும் அவர் பார்த்த மாதிரி தெரில. ஆனால் சில அவருடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து இவர் ஏதோ அமித்ஷாவோட டெய்லி பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தகவலை போட்டுட்ருக்காங்க. அது மாதிரி இல்லைன்றதான் அங்கேருந்து வர தகவலையும் நமக்கு சொல்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இப்போ அடுத்தது வந்து ஒரு பொறுப்பு தலைவர் போடணும் அப்படின்றது அவங்க பாயிண்ட்டு. நீங்கள் மீண்டும் திரும்பி வந்து அண்ணாமலை இதே மாநில தலைவர் கொடுப்பாங்களான்னா அதெல்லாம் அரசியலில் எதுவுமே கேரண்டியே கிடையாது. அவர் வந்தாருன்னா அடுத்தது அவர் தேசிய லெவலில் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதோ பண்ணலாமே தவிர மீண்டும் மாநில தலைவராக போடுவாங்களா அது உறுதி கிடையாது. ஸோ அப்போ வந்து யாரை போடுவாங்க? 26 நோக்கி போகும்போது என்ன மாதிரி சூழல் வருது? இந்த வாட்டியே நீங்கள் அடுத்த அதிமுகவோட கூட்டணி போயிருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி, மகா கூட்டணி, திமுக கூட்டணி பலமாக இருக்கு. அதிமுக கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருந்தார் இல்லையா, பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும் முடிவு பண்ண பத்தாது. அண்ணாமலை நடுவில் இருந்ததுனால அந்த பிரச்சனை வந்ததுங்க. அண்ணாமலை மாற்றிருந்தானா கூட்டணி, அண்ணாமலை மாற்றிருந்தா கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓகே, அது ஒர்க் அவுட், அண்ணாமலை இருந்ததுனால ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அண்ணாமலை தூக்கிட்டா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு பாஜக என்ன நினைக்கிறாங்க? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் இப்போ இருக்கிற மற்ற அந்த ஜான் பாண்டியன் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா, வாசன் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா திமுகவை பலமாக எதிர்க்க முடியும் அசம்பிளி எலெக்ஷனில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது விஜய் வந்தாலும் சரி, சீமான் தனியாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த கூட்டணியை வச்சுன்னே நம்ம திமுக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இதே கூட்டணி தான் நீடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஸ்லாங்கஸ் மோடி டெல்லியில் இருக்கிறது இந்த கூட்டணி கண்டினியூ ஆகும். அதனால் இந்த கூட்டணி தான் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி போகணுன்னா அண்ணாமலையை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு. ரிமூவ் பண்ணணுன்னா அவரே போகிறாருன்ற போது நல்லது போயிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த ஆளை போடும்போது அவங்க பல பேரை டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. நயனார் நாகேந்திரன் ஏடிஎம்கேல ஏற்கனவே இருந்தார். அவர் ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவராக இருக்கார். சரி, அவரை போட வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து வானதி ஏற்கனவே ஆல் இண்டியா லெவலில் மகளிரில் ஏதோ பொறுப்பில் இருக்காங்க, தலைமை பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டாம், அவங்க ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்காங்கன்னாங்க. அப்புறம் தமிழிசையெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அவங்க ஏற்கனவே 2 தடவை இருந்துட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன்லாம் ஏற்கனவே 2 தடவை இருந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்து போயிட்டவங்க. அது மறுபடியும் அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ராமசீனிவாசனுக்கு பெட்டர் சான்ஸ்ன்றாங்க. ராமசீனிவாசன் துணைத் தலைவராக இருக்கார். இப்போது நாராயணன் திருப்பதி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நாராயணன் திருப்பதி ராமசீனிவாசன் அளவுக்கு பாப்புலர் கிடையாது. அதாவது பாப்புலர் கிடையாதுன்னா இவரோட அவர் கொஞ்சம் நான் பிராமின் லீடர் தான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே நான் பிராமின் லீடர் தான் போட வாய்ப்பு இருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா பேக்வேர்டு ஓபிசி வச்சுக்கலாமே. ஓகே, அந்த ஓபிசி தான். ஏன்னா தமிழ்நாடு பாஜக பிராமணர்கள் அப்படின்னு ஒரு முதிரை ஏற்கனவே இருந்தது. அதை இப்போ தான் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. அதில் மறுபடியும் வந்து திருப்பதி நாராயணனில் போடுவாங்களேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ப்ராபபிளி ராமசீனிவாசன் அவர் பிராமணராக இல்லையா நமக்கு தெரியாது. ஓபிசியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல அவர் என்ன ஜாதின்ட்டு. ஆனால் ராமசீனிவாசனுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அவர் பிராமணன் இல்லைன்னு நினைக்கிறேன். பிராமின் இல்லை அவர். அது இல்லாத போனால் பாஜக மேலிடம் அவர் தான் போகிறதுக்கான இன்னும் பெட்டர் சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அவர் ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, திமுக கூட்டணி தோக்கடிக்கணும்னு அதிமுக துணை இல்லாமல் முடியாது அப்படின்னாரு. அப்போ அண்ணாமலை ஏங்க இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கலாமே, அண்ணாமலை தான் ஒரு பிளாக்காக இருந்தார், தடுத்தார் அப்படின்றாங்களே. இல்லை, அண்ணாமலையோட எய்ம் வந்து வேறு. நம்ம இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து நம்ம அதையே நம்பின்னு இருக்கிறதுக்கு போல நம்மளுடைய செல்வாக்கு வளர்க்குறது பெட்டர்ன்ற எண்ணத்தில் தான் அண்ணாமலை அந்த முடிவெடுத்தார். அதை மேலிடம் தற்காலிகமாக ஒத்துண்டுது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, அதிமுகவுடைய துணை இல்லாமல் நம்ம திமுக தோக்கடிக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ இந்த பாயிண்டில் வந்து அவர் சொல்லும்பொழுது மேலிடமும் கிட்டத்தட்ட இதே பாயிண்டில் தான் அவங்க இருக்காங்க. எலெக்ஷன் கூட்டணின்றது என்ன சார்? யார் கூட சேர்ந்தால் வெற்றி பெற முடியும், யார் கூட சேர்ந்தால் எதிரியை தோக்கடிக்க முடியும், இதான கூட்டணி. இதில் கருத்தோ கொள்கையோ எதுவுமே கிடையாது இல்லை. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்றதெல்லாம் சும்மா அதான் தற்காலிகமாக இருக்கே தவிர அதெல்லாம் உறுதியாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதிமுக அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள்லாம் தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டே வராங்க இல்லையா பாஜகவை. அது எவ்வளோ வேணால் அட்டாக் பண்ணணும் சார். எவ்வளோ அட்டாக் பண்ணாலுமே எலெக்ஷனில் இருக்கும்போது கூட்டணின்றது பாஜக பாமகவும் அதிமுகவும் 19 தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ மோசமாக இருந்தாங்க. அதிமுகவை பற்றி ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் கவர்னர்லாம் கொண்டு கொடுத்தாங்கல்ல, அப்புறம் கூட்டணி சேர்ந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லை, தலைவர்களை விட்டுருங்க, தொண்டர்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போதான் ஓரளவு வந்து கூட்டணியிலேருந்து தொண்டர்கள் மைண்ட் செட் ஓரளவு உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதிமுக மறுபடியும் பாஜக கூட கூட்டணி போனோன்னா அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, தொண்டர்கள் மைண்ட் செட் என்னன்னா வலிமையான கூட்டணி அமைக்கணும். ஓகே, அதுதான் முக்கியம். பாஜக கூட பாஜக மட்டும் இருந்தாலும் பாஜகவோட பாமகவோட தேமுதிகவோட வாசன் வாசன் எல்லாரும் சேர்த்தா அது வலிமையான கூட்டணின்ற ஒரு இம்ப்ரெஷன். சரிப்பா, ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிட்டோம், அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். சரி, நம்பிக்கை வரும்ல. 1 2 அதிமுக தொண்டர்கள் முன்னாடி 2 விஷயம் இருக்குங்க. 1 கட்சியோட ஒற்றுமை, அது நடந்தால் வலிமையாக இருக்கும் கட்சின்னு நினைக்கிறாங்க. அடுத்து ஒற்றுமையான கட்சி நல்ல வலிமையான கூட்டணி அமைக்கணும்.
அது இந்த மாதிரியான கூட்டணி அமைச்சா பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை ஒட்டி தான் அதிமுக தொண்டர்களோட நினைப்பு இருக்குது. பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவோட கூட்டணி போகிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற வேலுமணி தங்கமணி உட்பட எல்லாருமே பாஜகவோட கூட்டணி போகிறது. அவங்களுக்கு என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து தனித்தனியாக போட்டி போட்ட வச்சுக்கோங்க, வேலுமணி தங்கமணி தோத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? எம்எல்ஏ எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி அவங்க சுயநலம், நம்ம வின் பண்ணணும்னா கூட்டணி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் போன வாட்டி 10 சீட் அடிச்சிங்கல்ல. இல்லை அந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து நீங்கள் வீக்காக பேசுகிற மாதிரி இருக்குது. பாஜக கூட்டணி இல்லாமல் வந்து அதிமுக வேலுமணியெல்லாம் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியாது. அப்போ உண்மையிலே உங்களுக்கு செல்வாக்குறதா அண்ணாமலைக்கு மேலே நீங்கள் ஓட்டு வாங்கிடணும், ஏன் கீழே வாங்கினீங்க? இல்லை அண்ணாமலையோட அவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது இல்லையா அண்ணாமலையோட? கோயம்புத்தூர்ல வேலுமணி காம்ப்ரமைஸ் அண்ணாமலை மேல ஓட்டு வாங்கினாருன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா கவுண்டர் சமூகத்துல இருந்து அவர் வேட்பாளர் போடாத காரணமே அதுதான். இதெல்லாம் வந்து பேசுற ஒரு வதந்தியா பேசுற விஷயங்கள். பட் பிராக்டிக்கலா யதார்த்தமா நம்ம பார்க்குற ஃபேக்ட் என்ன, அண்ணாமலை ரெட்டையிலையோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாரா இல்லையா? சரி, கொங்கு மண்டலத்தில் எந்த இடத்துல நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்கி வின் பண்ணீங்களா? நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வின் பண்ணீங்களா? பாஜக அதிமுகவுடைய கோட்டை கொங்கு மண்டலம்னு சொல்கிறீங்களே, ஏதாவது கொங்கு மண்டலத்தில் 7 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்ணீங்களா? 8 பார்லிமெண்ட் சீட் இருக்குது, ஒரு இடத்துல வின் பண்ணீங்களா? எங்கேயும் வின் பண்ணல இல்லை நீங்கள். ஸோ பாயிண்ட் என்னென்னா, 2 பேரும் சேர்ந்துருக்கும் போது நீங்கள் 21 தேர்தலில் 10 இடங்களையும் வின் பண்ணீங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற 10 எம்எல்ஏ சீட்டு வின் பண்ணீங்க. இந்த வாட்டி நீங்கள் சேரலைன்னா நம்ம பாடு அதோகதி தான் வேலுமணிக்கு தெரியும், தங்கமணிக்கு தெரியும், அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் தெரியும், பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை 2019 ஆனால் பெருசாக வெற்றி பெறல இல்லையா, 2 பேரும் கூட்டணியில் இருந்தாலும். ஆனால் வந்து இப்போ வந்து ஆன்டி இன்குமென்சி இருக்குல்ல திமுகவுக்கு. 5 வருஷம் ஆட்சி முடிச்சு அடுத்த ஆட்சி போகணுமா வேண்டாமான்ற ஒரு பிரச்சனை வரும்போது அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை கேஷ் பண்ணணும்ல. அந்த எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சு போச்சுன்னா அதை நீங்கள் ஒன்று சேர்க்கணும்ல. அந்த பாயிண்டில் தான் வந்து வேலுமணியும் தங்கமணியோ இல்லை இங்கே இருக்கிற ராம சீனிவாசனோ இல்லை வேற ஒருத்தரோ XRY இந்த பார்லிமெண்ட் சீட்டில் உண்மையிலேயே வந்து பாஜக கூட்டணியால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பாஜக கூட்டணியால் மட்டும் இல்லை சார், இல்லைன்னா ஊழல் வழக்குகள் காரணமாக அது ஒரு பயம் இருக்குது சார். அது ஒரு பயம் இருக்குது, சைட் பை சைடு அது ஒரு பயம் இருக்குது. நம்ம சேர்த்த சொத்தெல்லாம் பாதுகாக்கணும், இடி வந்து பிடிச்சிட போகுதுன்னு அது ஒரு பயம் இருக்குது. பட் பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுடைய சுயநலம் முக்கியமாக இருக்குது இல்லை. அதாவது நம்ம வின் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து 21 தேர்தலில் நீங்கள் சொல்கிறீங்க, 19 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் எங்கேயுமே வின் பண்ணல, டிஎம்கே தான் வின் பண்ணிச்சு ஒத்துக்கிறேன். ஆனால் 21 தேர்தலில் 10 எம்எல்ஏ வின் பண்ணாங்கல்ல, ஏடிஎம்கே பாஜக கூட்டணி தானே. இன்றைக்கி ஆன்டி இன்குமென்சி இருக்குல்ல டிஎம்கேக்கு, கள்ளச்சாராயம் அது இது குத்து கொலை வெட்டு சட்டம் ஒழுங்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாமா? அந்த ஓட்டை எப்படி எடுக்கிறது? ஆக்சுவலாக இப்போவே வந்து அதிமுகலேருந்து உயர் ஜாதி ஓட்டுகள் ஒரு 6% பாஜகவுக்கு போயிடுச்சு. இவங்க கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஓட்டு இவங்களுக்கு விழும் இல்லையா? அது மட்டும் இல்லை, திமுகலேருந்து பெண்கள் ஓட்டு கொஞ்சம் நழுவி போகுது வெளியில், அதிமுகலேருந்து பெண்கள் ஓட்டு போகுது. அதை கொஞ்சம் இழுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண வேண்டிய வண்டியிலே வந்து அதிமுக போட்டியிடாத போது வந்து திமுக போயிடுச்சு, கொஞ்சம் தான் பாமகவுக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி அதிமுகவோட ஓட் பேங்க் பிரியறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை காமிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. இந்த வர எலெக்ஷனில் எடப்பாடி தோத்தாருன்னா 10 தோல்வி எடப்பாடி, 11 தோல்வி எடப்பாடி, 12வது தோல்வி எடப்பாடியாக மாறிடுவார் ஆக்சுவலாக. அதனால் அவருக்கும் வந்து ஒரு கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆட்களும் அப்படி தான் நம்புகிறாங்க. அவங்க ஆட்களில் முக்கியமாக வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. ஆனால் சிவி சண்முகத்தை கேட்டால் எனக்கு வேண்டாம், பாஜகவே வேண்டாம்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து மைனாரிட்டி விஷயத்தில் அவர் வேண்டாம்னு சொல்லுவார். கேபி முனுசாமியை கேட்டால் வேண்டாம்னு சொல்லுவார். ஆனால் இவங்க இந்த குரூப் வந்து சவுத்துலேயும் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துலேயும் பாஜக அதிமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு சேர்ந்துருந்தா இவங்க ஜான் பாண்டியன் இவங்களாம் சேர்ந்துருக்கணும், வாசன் சேர்ந்துருக்கணும், பாமக இருக்கணும், அதில் வந்து எல்லாருமே இருக்கணும். இந்த மாதிரி கூட்டணி எல்லாமே இருந்ததுன்னா தேமுதிக இருக்கணும், எல்லாருமே இருந்தால் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணியை நோக்கி போகணுன்றதுனால தான் பாஜகவுடைய மேலிடம் வந்து இந்த அண்ணாமலை திருப்பி போயிட்டு வந்தால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ராமசீனிவாசன் மாதிரி ஆளுங்களை வச்சே எடுத்துன்னு போவாங்க, 26 வரையும் எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எடப்பாடி அதுக்கும் ஒத்து வரலன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த கட்டமாக பாஜக என்ன ஒரு மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் மேலே வழக்குகள் ஏதாவது வரும். அதுக்கு ஒரு குரூப் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இவர் மேலே வழக்குகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்களை கையில் எடுப்பாங்க, எடுக்காதிருக்க மாட்டாங்க. ஓகே, வழிக்கு வரலன்னா கையில் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதான் இவங்க வந்து ஒரு நல்ல இதுதான் வச்சுருக்காங்க. தங்கமணி வேலுமணிலாம் வந்து எடப்பாடி சார்பாக தான் வந்து பாஜகவோட நல்ல ஒரு உறவில் இருக்காங்க. பியூஷ் கோயல், நிர்மலா வெங்கட்ராமனோடலாம் ஒரு டாக்கிங் டேர்ம்ஸில் சுமூகமாக இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப வந்து இதே மாதிரி கூட்டணி இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேச்சு இருந்தது, ஒரு ரைடு விடலாமா அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். அப்புறம் வந்து ஒரு இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க.
கொஞ்ச நாள் முன்னாடி எலெக்ஷன் டைம்ல ரைட்லாம் விட்டோம்னா எடப்பாடி அவர்கள் சென்டிமெண்ட்டாக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவருக்கு அதிமுக சாதகமாக திரும்ப? இல்லைங்க, அதெல்லாம் அனுதாபம் அவர் மேலே வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது கேட்குறேன், வாய்ப்பு இருக்கான்னு. ஊழல் உண்மையிலே பண்ணியிருந்தாருன்னா அது அனுதாபம் எப்படி வரும்? அவங்க வந்து ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஏற்கனவே வந்து, ஏன்னா இங்கேயே வந்து தமிழ்நாடு டிவிஎஸ்சியே வந்து பலவிதமான எஃப்ஐஆர் போட்டிருக்குல்ல. அவங்க சொந்தக்காரங்க டெண்டர் அது இது டெண்டர் கொடுத்ததுல எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே கேசஸ்லாம் இருக்குல்ல. அதனால் இன்னும் இந்த ஸ்டேட்டோட எஃப்ஐஆர் கையில் எடுத்தாலே போகிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு பாஜக தான் ஃபியூச்சரில் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் எடுத்துகிட்டு போகல? ஆளுநர் காரணம் காட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா. அதான் ஆளுநர் வந்து சில கேஸில் வந்து ஆளுநர் சில கேஸில் அப்ரூவல் கொடுக்கலைங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, ஈவன் இதில் மட்டும் இல்லைங்க, ஆருத்ரா விஷயத்துலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போல. பொருளாதார குற்றப்பிரிவு இருக்குல்ல, அவங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேகம்லாம் இல்லை அவங்க விசாரணை. ஈவன் இந்த பாலாஜி விஷயத்து ஆம்ஸ்டாங் விஷயத்தில் கூட ஆருத்ரா பேர்லாம் அடிபட்டதில்லை. இன்னும் இவங்க 22 பேர் 23 பேர் கைது பண்ணுறாங்களே தவிர ஆருத்ரா விஷயம் என்னாச்சுன்னு அந்த லிங்க் இங்கே வந்த மாதிரி இதுவரையும் தெரியல. வேறு ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் அது இது பழிக்கு பழி அந்த மாதிரி போயிட்டுருக்கே தவிர ஆருத்ரா விஷயம் உள்ளே இருக்கா இல்லையான்றது இதுவரையும் பொதுவெளியில் அடிபட்ட அந்த விஷயம் போலீஸ் இன்னும் அதை பற்றி புலன் விசாரணை பண்ணாங்களா இல்லையான்றது நமக்கு இதுவரையும் தெரியல. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அவங்க வந்து இங்கே ஒரு எடப்பாடி வந்து வழிக்கு வரலைன்னா அவர் எப்படி வழிக்கு கொண்டுறதோ அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து கேஸை போட்டு எப்படி அவரை மிரட்டுறதுன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி கூட்டணிக்கு வந்து ஓபிஎஸ் அல்லது இவங்களை சசிகலா வந்து எப்படி மீண்டும் ஒன்றுபடுத்துறதுன்னு அப்படி அதுவும் தெரியும். அவங்க எல்லாமே வந்து இந்த 3 எலெக்ஷன் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போது வந்து இந்த விஷயங்களை கையில் சீரியஸாக எடுப்பாங்க. பட் ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி பாஜக தலைமைக்கு ஒரு எண்ணம் இருந்தது, எடப்பாடியை வந்து கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸில் உள்ளே பிடிச்சி போடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது தற்காலிகமாக ஒத்தி வச்சுட்டாங்க. என்னென்னா இந்த எலெக்ஷன்ஸ்லாம் முடியட்டும், பார்க்கலாம், நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வழியில் வரல, நம்ம வழிக்கு அவர் வரலன்னா பாஜக அவரோட மெஜாரிட்டியாக வந்திருந்தோன்னா அந்த ரைட்லாம் நடந்து இந்த ரைட்லாம் எப்போயும் நடந்திருக்கும். அதை வந்து அது நடக்காத காரணம் வந்து அவங்களும் வந்து மெஜாரிட்டி குறைவாக வந்துட்டது ஒரு காரணமாக இருந்ததுனால அதை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உறவு வச்சிட்ருக்காங்க. யார் தங்கமணி வேலுமணிக்கெலாம் ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எடப்பாடி அவர்கள் வீட்டிலேயே வந்து 6 முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் சந்தேகங்கள் வந்தது. அது என்ன காரணம், எல்லாரையும் ஒன்று சேருங்க அப்படின்னு, ஓபிஎஸ் எல்லாரையும் ஒன்று சேருங்க. இப்போ இந்த ஒரு கூட்டம்லாம் நடத்தினார் எடப்பாடி, அதெல்லாம் ஒரு கண்துடைப்பு கூட்டம் தான். அதெல்லாம் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, டேட்டை மாற்றிட்டாங்க. அதில் வந்து பிரச்சனையை கிளப்பாக தான் இருந்தாங்க, எல்லாம் ஒன்று சேரணுன்ட்டு. அதனால டக்குன்னு மாற்றி விட்டாங்க. கேட்டால் ஆடி மாதம் கூட்ட விடாதுன்னு ஏதோ கதை சொல்கிறாங்க. இப்போ வந்து 16ஆம் தேதி இன்னும் செயற்குழு கூட்டியிருக்காங்க, அதில் பிரச்சனையை கிளப்புறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கட்சி ஒன்றுபடணும், ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் சேர்க்கணுன்ட்டு. இப்போ என்னென்னா எடப்பாடி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையை கிளப்பாதீங்க, 6 மந்திரிகள் என்ன சொல்கிறாங்க, யாரும் பிரச்சனை கிளப்பினா கட்சியோட பேர் கெட்டு போயிடும், அதனால் இந்த கூட்டம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சில செயற்குழு உறுப்பினர்கள், சில எம்எல்ஏக்கள்லாம் இல்லை கலங்க பிறந்தால் தான் வழி பிறக்கும், நம்ம பிரச்சனையை கிளப்பினா தான் வழி பிறக்கும்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது மாதிரிலாம் பிரச்சனையை கிளப்பாதீங்க, அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கே வந்து அப்புறம் சீட் கிடைக்காது எம்எல்ஏ எலெக்ஷனில், அதனால் நீங்கள் வந்து அப்புறம் உங்கள் பதவிக்கெலாம் ஆபத்து வந்துடும், அதனால் நீங்கள் வந்து ஒற்றுமையாக நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பதவிக்கு ஆபத்து வந்துடும், அப்புறம் நாளைக்கு வந்து உங்கள் எம்எல்ஏ சீட் உங்களுக்கு 26 உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது சொல்ல முடியாது அப்படின்னு அவங்கள அப்படி மிரட்டி அவங்கள வந்து சைலண்ட் பண்ண பார்க்குறாரு அவங்கள ஆக்சுவலாக. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க கட்சி நல்லா இருக்கணும், கட்சி ஒரு பலமான எதிர்கட்சியாக வரணும், இல்லை முடிஞ்சால் வந்து ஆளுங்கட்சியாக வரதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை வலிமையான கூட்டணி அமைக்கணும். அதனால் அந்த பாயிண்ட்டை நோக்கி போகும்போது நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் வந்து நீங்களும் செல்வாக்கா இல்லை, கட்சியும் செல்வாக்கா இல்லை, அப்புறம் எப்படி நம்ம 26 நோக்கி நம்பிக்கையாக போக முடியும், நீங்கள் ஜெயலலிதா கிடையாது, அதனால் நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய இது உங்கள்கிட்ட இருக்குது. திமுகவுக்கு மாற்று அதிமுகன்றது வலிமையாக இருந்தால் தான் மாற்றே தவிர வலிமையாக இல்லாட்டி மாற்று கிடையாது. ஸோ வலிமையாக பண்ணணும்னா நம்ம ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதான் அந்த மாவட்ட செயலாளர் பல பேருக்கு இருக்கிற எண்ணம். அவங்க என்னென்னா இந்த பிரச்சனையை யார் கிளப்புறது, கிளப்பினா எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் மட்டும் கிளப்பிட்டு அது வந்து புஸ்தகமாக போயிடக்கூடாதுன்னு அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. யாராவது ஒருத்தர் கிளப்பி புஸ்தகமாக போனால் அவனை மட்டும் டார்கெட் பண்ணி எடப்பாடி அவனை இது பண்ணுவாருன்ட்டு, ஒன்று அது சிறு பொறி நெருப்பாக கிளம்பணும், இல்லை புஸ்தகமாக போகணும். பெருநெருப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தான் இப்போது, அதுதான் இப்போ ஒரு அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பேச்சாக இருக்குது. எடப்பாடிக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பு வந்து யார் எடுக்கிறது, யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்ற அந்த யோசனையில் தான் இருக்காங்க. ஏன்னா அது புஸ்தகமாக போயிட்டுனா எடப்பாடி மறுபடியும் இன்னும் பலமாக எழுந்துருவார். அது எடுக்கிற விஷயம் வந்து கொழுந்து விட்டு எறியணும்.
அது எரியிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்களே தெரியும் இல்லையா, இப்போ வந்து வலிமையான கூட்டணி இல்லை, கட்சிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு தான் பின்னடைவு. அதையும் தாண்டி அவரோட பதவி தான் முக்கியம், தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. அது உண்மைதான், அவருடைய பதவிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறார். ஒரு கட்சி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரணும்னா பலவிதமான தியாகத்துக்கு நீங்கள் தயாராகணும். உங்கள் பதவி போயிடுமேன்னு பார்த்தாங்கன்னா முடியாது சார். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர், எஸ்டிஎஸ் தனியாக கட்சி நடத்தியிருந்தார். சாக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு நீ ஏன் தனியாக நமது நடத்துகிற, நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சிரு அப்படின்னு அவர் டிசம்பரில் இறக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஜனவரி ஃபெப்ரவரியில் அவர் சேர்த்துட்டார் கட்சியில். அப்போ எம்ஜிஆரே வந்து எஸ்டிஎஸ் என்னையா நீங்களாம் ஒரு செல்வாக்கே இல்லை 150 இடத்துல போட்டி போட்ட உனக்கு ஒரு செல்வாக்கில் டெபாசிட் எழுந்தான்னு எம்ஜிஆர் அவரை வந்து கண்டுக்காத போயிருக்கலாம்ல. எம்ஜிஆர் ஒரு தண்டனை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே உள்ளே இழுக்கிறார். இப்போ ஒரு பவர்ஃபுல் லீடர் அவரே வந்து இதை பண்ணும்போது நீங்கள்லாம் அந்தளவுக்கு ஈக்குவலா? அப்போ கட்சி வலிமையாக இருக்கணும்னா நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? ஆர் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பல பிரச்சனை இருந்தது 84 87. 89 பெரிய பிரச்சனை வந்து ஜானகி குரூப்பில் அவர் தான் எல்லாம் ஆப்ரேட் பண்ணார். 91 வந்து ஆர் வீரப்பனை கூப்பிட்டு மந்திரி சபையில் சேர்த்துட்டாங்களா இல்லையா ஜெயலலிதா? ஏன் சேர்த்துக்கிறாங்க? நீ அப்படியே அவர் கட்டி விட்டுருக்கலாம்ல, ஏன் சேர்த்துட்டாங்க? அவங்களுக்கும் செல்வாக்கு மிக்க தலைவர், சரி கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், யாரும் நமக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடாது, எல்லோரும் அரவணைத்து கொண்டு போகலான்ற எண்ணம் தானே. அவங்களோட நீங்கள் பெரிய ஆளா எடப்பாடி? இதெல்லாம் எடப்பாடிக்கு என்னென்னா கசப்பான உண்மையை வந்து ஜீரணிக்கிறதுக்கு யோசிக்கிறார். நம்மளும் வலிமையாக இல்லை, கட்சியும் வலிமையாக இல்லை, அந்த ஃபேக்டை உணரவே மாட்டேன்றார். அது இன்னும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆகாயத்தில் மிதந்து இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கார். அவர் ஆக்சுவலாக அவர் கால் வந்து கீழே பூமியிலே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து முதல்ல தன் கட்சி நிலைமையும் தன் நிலைமையை வந்து உணர்ந்தால் ஒற்றுமைக்கு உடன்படுவார். இந்த மாதிரியே போயிருந்தாருன்னா 26க்கு அப்புறம் கட்சி லெட்டர் பேட் கட்சியாக தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.